ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கீங்களா? ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்களா? பெரியவங்களில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம வாட்ச் பண்ண முடியும். இந்த ஒரு மாதிரி பரபரன்னு இருப்பாங்க. காமாக ரிலாக்ஸ்டாக அப்படி இருக்கவே முடியாது. எப்பவும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அவங்கள கவனிச்சிங்கன்னா நிறைய பேசுவாங்க. நான்ஸ்டாப்பாக நிறைய டாபிக் வந்து அடுத்தது போயிட்டே இருக்கும். அவங்களால அதை ஃபுல் ஸ்டாப் வைக்கவே முடியாத அளவுக்கு கண்டினியூஸாக அவங்களோட டாக்ஸ் இருக்கும். ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களோட ஸ்பீச் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை அவங்களுக்கு காட்டுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இது வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுங்கிறது வேறு, எப்பவுமே பரபரப்பாக ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறதுங்கிறது இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். மனசும் உடம்பும் சில நேரங்கள்லையாவது, குறைஞ்சபட்சம் சில நேரங்கள்லையாவது அமைதியாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இது ஒரு ப்ராப்ளமாக இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கணுமான்னா எஸ், இது ஒரு ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவாக ஒரு விஷயம் ஆக்டிவாக இருக்கிறாங்க, ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, அவங்களோட கேரக்டர் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். நம்மளோட எண்ணங்களோ நம்மளோட ஆக்டிவிட்டீஸோ நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஹெல்த்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இந்த ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்கன்றதும் ஹெல்த் சார்ந்த விஷயம் இப்படின்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இந்த ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறவங்க நீங்கள் நிறையா வாட்ச் பண்ணியிருப்பீங்க. பல நேரங்களில் அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருப்பாங்க, எப்படியும் ஒரு இறுக்கம் ஆகிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டல் எக்ஸ்ட்ரீமாக நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தூக்கம் சரியில்லாமல் இருக்குங்க, டீப் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்காது. நம்மளை வந்து வெடுக்குன்னு பேசி நம்மளை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்களோட வேர்ட்ஸ் சுருக்குன்னு பேசிடுவாங்க. இது எல்லாமே அவங்களோட ஹெல்த் சம்மந்தமான விஷயம். பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால தான் இந்த ஹைப்பர் ஆக்டிவாக வியர்டாக நடந்துக்கிறாங்க. கண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கும், கண்ணில் தண்ணி வர்றது, எரிச்சல், குருத்து வர்றது, பவர் இப்போ தான் போட்டிருக்கோம் மறுபடியும் சேஞ்ச் பண்ணணுமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், நிறைய கோவப்படுறது, அதிகமாக கோவப்படுறது, சின்ன விஷயம்னாலும் எக்ஸாஜுரேட் பண்ணி கோவப்படுறது, அப்புறம் அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக மாறி நம்மக்கிட்ட வந்து சாரின்னு கேட்குறது. இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் கேரக்டரில் இருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூங்க. அக்குபஞ்சர் அதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஷார்ட் ஸ்பேன்லேயே ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக அக்குபஞ்சரை ட்ரை பண்ணுங்கள்.